வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு நான் தூங்க போயிட்டு ஹாலில் வந்து எல்லாருமே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு சத்தம் கேட்டோடனே எங்க வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஒருவேளை கேஸ் வெடிச்சிச்சா குக்கர் ஏதாவதா அந்த மாதிரி தான் பயம் வந்துட்டு. எங்க வீட்டில் ஒரு பிரெக்னென்டான ஒரு அக்கா இருக்கவும் அவங்களையும் போயிட்டு நாங்கள் இவங்க பேர் கத்தோடனே நாங்கள் எங்க வீட்டில் தான் யாருக்கும் ஏதோ ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு திடீர்னு பால்கனி போய் பார்த்தா பாப்பா வந்து அந்த ஷெட் மேல இருந்தது. ஒரு 1 minute ஆயிடுச்சு எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு வந்துட்டு கரெக்டா அது ரெக்கக்னைஸ் பண்ணவே 1 minute ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு 60 to 70 மெம்பர்ஸ் கீழே வந்துட்ட உடனே ஒன்னொன்னா இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஷால் எடுத்துட்டு வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கார் கவர் எடுத்துட்டு வந்து வச்சாங்க. கடைசியில ஒரு பெட்டையே தூக்கின்னு வந்து கீழே போட்டாங்க. பட் அது வரைக்கும் பாப்பா கரெக்டா அங்க இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா நம்பி வந்தாங்க. அதுக்குள்ள வந்துட்டு காப்பாத்தாங்க. ஆக்சுவலி நான் வீடியோ இப்படி வச்சு நான் எடுத்துட்டு இருந்தேன். நான் அங்கதான் பாத்துட்டு இருக்கேன். நான் ஒரு பாயிண்ட்ல சரி ஓகே இதை ரெக்கார்ட் பண்ணும் இப்படி பண்ணி தான் எடுத்தது. ரொம்ப குரூஷியலா இருந்தது. பயமா இருந்தது விழுந்துருவாங்களோ. ஏன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வந்தாங்க. அங்க இருந்து பார்க்கும்போதே ரொம்ப பயமா இருந்தா ஐயோ விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல தான் பெட் வந்து எல்லாரோட அந்த யூனிட்டி எப்படி மேடம் இருந்தது? அந்த ஒரு ஹெல்பிங் பண்றேன் அது ரொம்ப நல்ல விஷயம். நான் ஆக்சுவலி இந்த மாதிரி வருவாங்க ஏன்னா வந்து அது மார்னிங் 10 o'clock எல்லாருமே வந்து சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தூங்க போயிருப்பாங்கன்னு நினைச்சேன். பட் அதுக்குள்ளேயே எல்லாருமே வந்தது அது நல்ல. இதை பார்த்து கொஞ்சம் இதுக்கப்புறம் கேர்ஃபுல்லா இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.